குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆவணி மாதம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 5ஆம் இடம் பொதுவாக பலமாயிட்டாலே ஒரு ஜாதகத்தில் அவர் எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக மாறிடுறாங்க. எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடுதுன்னு வைங்களேன். ஸோ அப்படிப்பட்ட 5ஆம் பாவாதிபதி காலபுருஷனுக்கு சூரிய பகவான் தான். அந்த சூரியன் பலமடையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். இதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் இருக்கு. அப்படி நீங்கள் மேச ராசி அல்லது மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் தீமைகள் குறைஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசி மேஷ லக்னத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு, இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் சொல்ல போகிறோம். மாத துவக்கத்தில் மேச ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சுக்கிர நினைவு, மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டிருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இணைவு. 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. 6ஆம் இடத்துல செவ்வாய் 6ல் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்த்துறார், அது ஒரு நல்ல விஷயம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருக்குது. 12ஆம் இடத்துல சனி, அதாவது 7.5 சனியோட முதல் பகுதியில் இருக்கீங்க மேஷம். அப்படி 12ஆம் இடத்துல சனி இருந்தாலுமே அந்த சனி வக்ரமாக இருக்கிறார். ஸோ அது ஃபேவர் தான் உங்களுக்கு. ஸோ இந்த சூழ்நிலைகளில் தான் அந்த மாதமானது துவங்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குதுன்னா, ஆவணி மாதம் 4ஆம் தேதி 20/8/2025 அன்னைக்கு சுக்கிரன் கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. ரொம்ப 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 முக்கியமான நிகழ்வு இது மேஷத்துக்கு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், 2/7க்கு அதிபதி பலம் அடைகிறாருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? 5ஆம் அதிபதி பலம், 2/7க்கு அதிபதி பலம் அப்படிங்கும்போது அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆவணி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 30/8/2025 அன்னைக்கு புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். ஆல்ரெடி அங்கே சூரியன் பலம், சிம்மத்தில் கேதுவும் இருக்காங்க, கூடவே புதனும் வருது. புத ஆதித்ய யோகம் ஏற்பட போது 5ஆம் இடத்துல, ரொம்ப நல்ல விஷயம். ஆவணி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய் துலா ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாருங்க. 13/9/2025 அன்னைக்கு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய ராசி அதிபதி ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதே போல ஆவணி மாதம் கடைசியில் 30ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பலத்தடைகிறார். அது அடுத்த மாதத்துக்கு உண்டான ரிஃப்ளெக்டை கொடுத்துரும் இந்த மாத இறுதியில் அந்த பயிற்சி நடக்கிறதுனால. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு ஒவ்வொரு கிரகமாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். முதல்ல சூரியன் இந்த மாதத்தில் ஆவணி 1ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வந்தாருன்னா ஆவணி கடைசி வரைக்கும் 5ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். இப்போ 5ஆம் இடம் பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. முதல் நன்மை என்ன? 5ஆம் இடம் பலமாயிடுச்சு அப்படின்னா, யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் தாமதமாகுதோ, குழந்தை கிடைக்காம இருக்கோ, குழந்தைக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், எதுவும் நடக்கலை, கிடைக்கல அப்படின்ற இருந்த மேசராசி அல்லது மேஷ லக்ன நண்பர்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். ஆல்ரெடி 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது மருத்துவ செலவின் மூலமாக குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திடும். தடவை டெஸ்ட் பேபி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைச்சிடும் முன்னாடியே. இப்போ சூரியனும் உள்ள வந்தது அப்புறம் டெஸ்ட் பேபி கூட தேவையில்லை. கரெக்டாக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக ஜென்ரல் மெடிசன் சூரியன் கரெக்டாக நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த 1 மாதத்துலேயே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. இல்லை குழந்தைக்காக நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த குழந்தை பேரை உறுதிப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் ஒன். 2வது, உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு
நிறைய குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எதை படித்தா அந்த ஃப்யூச்சர் நம்மளுக்கு நல்லா இருக்கும், எதன் வழியில் போகிறது, எப்படி இருக்கணும் அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு எதுக்குமே ஆன்சர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மிகச்சரியான உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டுதல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். 2வது. 3வதா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு இருக்கு, கிடைக்க மாட்டேது அப்படின்னா இப்போது அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும். அதாவது இழந்த பொருளை, இழந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துது. அதே நேரத்தில் 5ஆம் அதிபதி பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசைகள் வந்துடும், நிறைய திட்டங்கள் வந்துடும். ஸோ இதையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் சம்பாதிச்சாலும் சொல்லி போட்டு மொத்த காசு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆல்ரெடி லாஸ் ஆனதை டேலி பண்ணிடும், இல்லை அதை விட கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளோதானே தவிர ரொம்ப நம்மளுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு முழு பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை இந்த மாதத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாயாருக்கு வர வேண்டிய வருமானம், தாயாருக்கு வர வேண்டிய சொத்து பத்து விஷயங்கள், தாயாருக்கு கிடைக்க வேண்டிய உயில் சொத்து சம்பந்தமான விஷயங்களாகட்டும், தாயாரினுடைய குடும்பத்து உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க இல்லையா, அவர்களால் உங்களுக்கு வர வேண்டிய வருமானமாகட்டும், காசு பணம் கொடுத்துருப்போம், தாய் வழி உறவுகள்கிட்ட வராமல் இருந்திருக்கும். ஸோ அது சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக முடியுது. ஸோ இது 3வது. ஸோ அது நம்மளுக்கு சாதகமாக முடிஞ்சிருது. ஓகே, அதே நேரத்தில் இந்த மாதம் வயது குறைந்த நபர்கள், அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் பிரிவினையை நோக்கி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணுறதுனால அது நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுவும் நம்மளால தான். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். குல தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் பூரணமாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. எப்பெல்லாம் 5ஆம் அதிபதி பலமாகுதோ அப்பெல்லாம் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடணும். நார்மலாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுறத விட இந்த காலகட்டம் வழிபாடு செய்யும்போது அது மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னாவே பல நாட்களுக்கு அதனுடைய இந்த ஆற்றலானது இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு. கண்டிப்பாக குலதெய்வம் கோயில் போயிடுங்க. சார் எனக்கு குலதெய்வமே தெரியாது சார், எந்த சாமியை சார் வழிபாடு பண்ணுறது? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசன்ன ஜோதிடரை போய் பாருங்க. கண்டிப்பாக குலதெய்வம் தெரியலன்னு போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜோதிடர் மூலமாக உங்களுக்கு குலதெய்வம் இங்கே தான் இருக்குது, இதுதான் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்துடும். சும்மாவெல்லாம் குலதெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. பிரசன்னம் பார்த்தாலுமே அதுக்கு பிரபஞ்ச அனுமதி செய்யணும். அந்த அனுமதி இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ பக்காவாக அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கணும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாக கிடைக்கும். முன் ஜென்மத்தில் செய்த நல்ல பலன்களுக்குண்டான விளைவுகளை இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க காத்திருக்கீங்க. உங்களுடைய இளைய சகோதர உறவுகளுக்கு இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. குழந்தைகள் உங்கள் பெயர் சொல்லும் அளவுக்கு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அவர்களுடைய செயல் சிந்தனை எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்னாரு பையன் இவர் அப்படிங்கிறத தாண்டி இவரோட அப்பா இவரோட அம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம குழந்தைங்க டெவலப் ஆவாங்க, அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க அப்படிங்கிற ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம்.
ரொம்ப முக்கியமான விஷயம், மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கலாம் அல்லது மேஷ ராசியாக இருக்கலாம். அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை இந்த மாதம் துணிஞ்சு இறங்கி செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு 100% ரிசல்ட்டாக கொடுத்துரும், நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துரும். ஓகே, அடுத்ததாக வேறு என்னென்ன விஷயங்கள் இதில் நம்மளுக்கு நன்மைகள் நடக்குது அப்படின்னா, வயது முதிர்ந்த நபர்களுக்கு அல்லது நீங்கள் நார்மல் ஏஜ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக தொந்தரவுகள் இருக்குது, மருத்துவ செலவுகள் போயிட்டு இருக்குது, உடல் ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கும், நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அது என்ன சார் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், மற்றது எதுவும் சரியாகாதா? எதிர்ப்புகள் முற்றிலும் இல்லாமல் போவதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும். எதிரிகளே நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க, எதிரிகளே முழுமையாக நம்மளை விட்டு வெளியேறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது. எப்படி ஏற்படுத்துது? எதிர்ப்புகளை இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு என்ன சூழ்நிலைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இருக்கும் இந்த காலகட்டம். அப்போது அந்த எதிரிகளை நம்மளை கண்டு பயப்பட வச்சிடும் நம்மளுடைய எண்ணம், செயல், சிந்தனையே. அப்போவே அக்யூரேட்டாக அவங்க நம்மளை விட்டு விலகிடுறாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். கடன் சுமை அதிகமாக இருக்குது, கடன் அடைக்கவே முடியல, மேலுக்கு மேலும் கடன் ஆகிட்டே இருக்குது, அந்த அளவுக்கு வருமானமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா அந்த கடன் சுமையை முழுவதுமாக குறைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த மாதம் ஏற்படுத்தி தரும். ஏதாவது அதுக்கு சொல்யூஷன் வேணுமில்ல, ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் சொல்யூஷன் வேணுமில்ல. இப்போ நோய்கள் குணமாகிறதுக்குண்டான ஒரு சூழல்களை ஏற்படுத்துது, கடனை குறைக்கிறதுக்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்துது, அதே நேரத்தில் எதிர்ப்புகளை ஜெயிப்பதற்குண்டான ஒரு வல்லமையை உங்களிடம் வளர்த்து விடுகிறது இந்த மாதம் உங்களுக்கு. இது எல்லாமே சிம்பிளாக குலதெய்வ ஒரு வழிபாட்டிலேயே, ஒரு சின்ன வழிபாட்டிலேயே ரெடி ஆகிடும். ஓகே, சூரியன் இத்தனை விஷயங்களை செய்யுது. உங்களுடைய எண்ணங்களை, திட்டங்களை, சிந்தனைகளை, மனதில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தவும் செய்யுது இந்த மாதம். ஸோ அதில் ஒரு ப்ரிகாஷன் வேணும் நம்மளுக்கு. அதாவது நம்ம உள்ள என்ன நினைக்கிறோம், என்ன செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து நம்மளுடைய ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத வெளியில் சொல்லாமல் செயல்படணும் அப்படிங்கிறதுல மட்டும் கான்கிரீட்டாக இருந்தால் போதுமானது. கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக இந்த மாதம் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் திருப்திகரமான ஒரு சூழலை ஏற்படுத்திடும். ஓகே, வேறு என்னென்னவெல்லாம் கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆவணி மாதம் 4ஆம் தேதி 20/8/2025 அன்னைக்கு. ஸோ அது நல்ல விஷயமானா கண்டிப்பாக நல்ல விஷயம். என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது நீங்குது. உங்களுக்காக இல்லைனாலும் உங்களுடைய தாயாருக்காக, உங்களுடைய தாயினுடைய அன்புக்காக, உங்கள் உறவுகளுக்காக, உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக உங்கள் வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும். அப்போ வராம பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை இருக்காங்கன்னு வைங்களேன், தவறா நினைச்சுக்க வேண்டாம். உடம்பு சரியில்லாத மாதிரி காட்டிக்குங்க, சுகம் இல்லாத மாதிரி காட்டிக்குங்க, வேதனையில் இருக்கிறதா தெரிவிங்க. அந்த 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 விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும், மனசு மாறிடும் உறுதியா. ஸோ இதற்காக வாழ்க்கை துணை நம்மளை தேடி வர போறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க உறவுகள் கூட இருக்கிறத விட நம்ம உறவுகள் கூட நம்ம வீட்டில் இருக்கிறது, அதாவது உங்களுடைய வீட்டில் உங்கள் வாழ்க்கை துணை இருக்கிறது,
அவங்களுக்கு பெருமையாக தோணும். அங்கே தான் அவங்க பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தோணும். ஸோ அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும், அவ்வளோதான், சிம்பிள். இது ஒரு நல்ல விஷயம். 2வது, கணவன் மனைவியாக இணைந்து தொழில் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். கூட்டாக செய்யலாம், தப்பில்லை. ஆல்ரெடி கூட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் மறுபடியும் எகைன் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தோணும். இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு புதுசாக வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கணுன்ற ஒரு சிந்தனை வந்துட்டு போகும். அதுக்குண்டான செயலில் ஈடுபடுவீங்க, அதை செஞ்சும் காட்டிடுவீங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்க, முக்கியமாக சுகர், பிரஷர் கட்டுக்குள்ள இருக்கும். சொன்னதை தான் செய்வீங்க, செய்யறது தான் சொல்லுவீங்க. வாக்குபலம் அருமையாக உண்டு, வாக்குபலம் நல்லபடியாக இருக்கும். குடும்பம் விருத்தியாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, படிப்பில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியமே நல்லபடியாக இருக்கும். பதவிகள் தேடி வரும், ஏற்றுக்க வேண்டியது இருக்கும். வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, அதில் எந்த தொந்தரவும் இல்லை. இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறதுனால குடும்பம் விருத்தி அடையுது, வருமானம் நல்லபடியாக இருக்குது, கண் சம்பந்தமான பாதிப்புகள் நீங்குது, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குது, கூட்டு தொழில் சிறக்குது, கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க, கூட்டு தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்க முடியுது, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கான சிந்தனைகள் மனசுக்குள்ளே தோணுது, படிப்பு நல்லபடியாகவே இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்காருல்ல, அவர் போய் 6ஆம் இடத்துல. இப்போ இந்த குடும்ப உறவுகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, வாழ்க்கை துணை சாதகமாக இருக்குது, கூட்டாளிகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதையே ஏற்றுக்க மாட்டோம், ஒரு டவுட்ஃபுல்லாகவே பார்ப்போம். வாழ்க்கை துணையாகட்டும், கூட்டாளிகளாகட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் மன சங்கடத்தை உருவாக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க, நம்மளுக்காக பாடுபடுவாங்க, அதுதான் உண்மை. நான் வரக்கூடிய 13/9/2025 அப்புறம் வாழ்க்கை துணையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க, அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட். ஸ்டார்டிங்கில் நெகட்டிவாக நினச்சதை பாசிட்டிவாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமும் வருது இந்த மாதத்துலேயே, மாத இறுதியில் நடக்குது. முடிந்த அளவு இந்த மாதம் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கணும், அவ்வளோதான். அவசரத்தையும் கோபத்தையும் குறைச்சிக்கிட்டா போதுமானது. புதனை பற்றி பேசாம விட்டாச்சு. புதன் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத பகுதியில், அதாவது ஆவணி 14 6 கூடியவர் 5 ஆல்ரெடி குழந்தைகள் இருக்குன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும், மனதிற்கு பிடித்த புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரும், இடமாற்றங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இல்லைன்னா பெண் குழந்தைகளாக இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்காக ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த காதில் போடுறது, செயின், பிரேஸ்லெட்டு, மோதிரம், இது ஏதாவது வாங்குவீங்க. கல்யாணம் ஆகாத மாங்கல்யம் கழுத்தில் ஏறாத பெண்களுக்கு, இந்த மேசராசி அல்லது மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா மாங்கல்யம் பாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஆண்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆண்களுக்கு உண்டு. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஓகே ஆகிடும், பேச்சுவார்த்தையில் ஓகே ஆகிடும், திருமணத்துக்கு போய் நிற்காது. ஆனால் ஆவணியில் நிறைய மேசராசி மேஷ லக்ன பெண்களுக்கு திருமணம் ஆகும். ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க காத்திருக்கு. அற்புதங்கள் மிகுந்த ஆவணி மாதம், குலதெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஆவணி மாதம். இந்த மாதத்தில் மேசராசி மேஷலக்க நண்பர்கள் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று திருப்தியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.